எத்தனை பேர் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க? வெளிப்பாடெல்லாம் கிடைச்சிருக்கா? தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு கிடைச்சிருக்கா? இருக்கிறத சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கலன்னா இந்த நாளை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. எத்தனை பேர் வெளிப்பாடு பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க? வெளிப்பாடுனா ஒரு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மட்டும் நான் சொல்ல, அதில் எல்லாமே அடங்கியிருக்கு. தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற அநேக காரியங்களை பற்றி நான் பேசுகிறேன். புரியுதா? தேவனிடத்திலிருந்து கிடைக்கப்படுகிற எல்லா காரியங்களும் பேசுகிறேன். தீர்க்க தரிசன வரமாக இருக்கட்டும், இல்லை சுகம் பெறுகிற வரமாக இருக்கட்டும், இப்படி அநேக காரியங்கள் இருக்குல்ல, அவைகள் எல்லாவற்றிலும் எத்தனை பேர் அதில் வளர்ந்துருக்கிறீங்க, எத்தனை பேர் அதை பெற்றிருக்கிறீங்க, எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் இந்த நாளில் நான் கடந்த ஒரு 3 நாட்கள்லாம் ஜெபிக்கும் போது இந்த கல்ற பகுதியில் என்ன சாமி இந்த ஜனங்களிடத்தில் நான் பேசணும், ஜனங்களுக்கு என்ன வெளிப்பாடு வேணும் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் சில காரியங்கள் என்னோடு கூட இடைப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி அநேகர் எத்தனை பேர் தீர்க்கதரிசிகளாக போகிறீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் சுகத்தை பெற்றுள்ள வரங்களை அனுபவிக்க போகிறீங்கன்னு தெரியல. ஆனால் நான் சொல்கிறேன், விசுவாசத்தை சொல்கிறேன், கர்த்தர் அதற்காக தான் எங்களை உங்களை அழைச்சிருக்கிறார். அதற்காக தான் நீங்கள் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் போகும்போது ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போவீங்க. இது ஆணித்தரமாக நான் ஏன் அப்படி டிக்ளேர் பண்ணுறேன், நான் சொல்கிறேன்னா, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் தேவனுடைய வார்த்தையை. அதனால் கூர்ந்து கேளுங்க. சரி, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 to 8 வசனங்கள். யாருன்னா வாசி, நான் கண்ணாடி எடுத்துகிட்டு வரல, எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன், கண்ணாடியை மறந்துட்டேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 சத்தமாக வாசிகள். சுரேஷ் கண்ணாடி கொடு, வரல கொடுங்க, ரீடிங் பண்ணிட்டு தந்துடுறேன். 1 படிங்க ஐயா. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்ததில்லை, நிச்சயமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி. ஐயா ஒரு நிமிஷம், பாஸ்டர் படிக்கிறார்ல, படிக்க தெரியாதவங்க தயவுசெய்து கேளுங்க. இதில் ஒரு பெரிய காரியம் இருக்குது. படிக்க தெரிஞ்சுங்க, அதை இன்னும் உற்று நோக்கி அதிகமாக பாருங்கள். ஏன்னா புரோஜனத்துக்காக சொல்கிறேன். அப்புறம் பேசக்கூடாதுன்னா சரி ஐயா, எது வரைக்கும் படிச்சீங்க? 4ஆ? சரி, 5 ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக் கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்போது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்போது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டார், அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றார். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டான். போதும் பாஸ்டர். சரி, இதை நான் அப்படியே சுருக்கமாக கதையாக சொல்லிடுறேன். இது ஒரு ஸ்டோரி. என்னென்னா, சாமுவேல் என்ற ஒரு மனிதனை குறித்து இதை படிக்கும்போது அவர் சின்ன பிள்ளையாக இருந்தார். இவர் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க,
இவர் எடுத்துன்னு போயிட்டு ஆலயத்தில் ஒப்பு கொடுத்துட்றாங்க. இவர் வந்து ரொம்ப லேட்டாக பிறந்த குழந்தை, ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் அவங்க அம்மா அங்கலாய்த்து தேவனிடத்தில் கேட்டதுனால தேவன் கொடுத்த குழந்தை. ஆனால் இந்த குழந்தையே தேவனுக்காக என்ன பண்ணிட்டாங்க அம்மா, ஒப்பு கொடுத்துட்டாங்க. அதனால இவர் என்ன பண்ண கொண்டு போய் சர்ச்சில் பண்ணிட்டாங்க, தேவனுக்காக ஒப்பு கொடுத்துட்டாங்க. இவர் வளர்ந்தது ஃபுல்லாக சர்ச்சில் தான். எப்போ வளர்ந்துருந்தாருன்னா, குழந்தை பால் மறந்த உடனே திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, ஆலயத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. இப்போ தான் பிள்ளைங்களெல்லாம் சீக்கிரமாக தாய்மார்கள் பால் மறக்க பண்ணிடுறாங்கல்ல. அப்போல்லாம் 8 வயசு 10 வயசு வரைக்கும் பால் கொடுத்துருந்தாங்க இல்லைம்மா? ஆமாம், தாய்மார்கள்லாம் அப்போ அப்படியே கொடுத்துருந்தாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு என்ன ஆமாம், நான்லாம் 5 வயசு வரைக்கும் பால் குடித்தேன், எங்கள் அம்மா சொல்லுவாங்க. சரி சரி, ஏன் சொல்ல வரேன்னா, எதற்காக இந்த காரியத்தை சொல்கிறேன்னா, சரி கேளுங்க. அப்போ ஒருவேளை அந்த சின்ன பிள்ளை எந்த வயசில் போய் சர்ச்சில் இருந்திருப்பாருன்னா, ஒருவேளை 8 வயசோ இல்லை 7 வயசோ இல்லை 10 வயசுக்குள்ளே இருந்திருக்கலாம். அதற்காக தான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். உடனே பாஸ்டர் எங்கேயோ போகிறாரு. சரி, அப்போ அந்த வயசுல இருந்து இந்த சாமுவேல் என்ற ஒரு சின்ன பிள்ளை எங்கே வளருதுன்னா, சாமுவேல் எங்கே வளர்றாரு? சாமுவேல் எங்கே வளர்றா? சர்ச்சில் வளர்ந்துட்டு இருக்கிறார். சரி கவனிங்க, சர்ச்சில் வளர்ந்துட்டு இருக்கிறார். எப்போதுலேருந்து? பால் மறந்த உடனே மேடி குழந்தை என்ன பண்ணிட்டாங்க, சர்ச்சில் ஒப்பு கொடுத்துட்டாங்க, சர்ச்சில் வளர்றாரு. அந்த நேரத்தில் தேவன் இவரோடு கூட இடைப்படுறார். எப்படி இடைப்படுறாரு அப்படின்னு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுது. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, பிரதிச்சியமான தரிசனம் இருந்ததில்லை. எப்போ வெளிப்படுறாருன்னா, அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்ததுதான்? அபூர்வமா இருந்துதான். எப்படி இருந்ததுதான் சொல்லுங்க? அபூர்வமா இருந்ததுன்னா ரொம்ப ரேர், ரொம்ப அந்த அளவுக்கு வந்து வெளிப்படாத ஒரு காரியம். அப்படி இருக்கும்போது பிரத்யட்சமா இருந்ததுன்னா டைரக்டா. இப்போ பாஸ், இப்போ நான் ஐயப்பாதுலன்னா பாஸ் எனக்கு ஃபோன் பண்ணுவார். இப்போ நாங்கள் எதில் பேசிக்கிறோம்? ஃபோனில் பேசுகிறோம். இப்போ நேராக வந்து பேசுறது தான் பிரதீட்சம். ஃபோனில் பேசுறது பிரதீட்சம் கிடையாது, அது ஒரு தொலை தொடர்பு உள்ள ஒரு தொலை தொடர்பு மூலியமாக பேசியிருக்கிறோம். அதே போல அந்த காலத்தில் தேவனுடைய வார்த்தை பிரதிட்சமா மனுஷன் மத்தியில் வெளிப்படலை. அந்த நேரத்தில் தான் தேவன் யாரோட இடைப்படுறாரு? சாமுவேலோட இடைப்படுறாரு. எப்போ? அபூர்வமாக இருந்த காலத்தில், பிரதிட்சமாக இருந்த காலத்தில், ஒன்றும் புலப்படாத காலத்தில், வசனம் அபூர்வமாக இருந்த காலத்தில் தேவன் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். அவனோடு இடைப்படுகிறார். அவனோடு கூட இடைப்படுகிறார். புரியுதா? என்ன சொல்ல வரேன்னா, இந்த காலமும் அப்படிதான் இருக்குது. அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பிரதிட்சயமான காரியங்கள் நடக்கலை, அபூர்வமான காரியங்கள் நடக்கலை. அப்போல்லாம் வந்து உயிரோடு எழுப்புனாங்க. இன்னைக்கு உயிரோடு எழுப்புகிற காரியங்கள் பார்க்க முடியல. இல்லை பாஸ்டர், நாங்கள் பாஸ்டர்லாம் தான் விரும்புகிறோம், செத்தவங்களை உயிரோடு எழுப்பணுன்ட்டு அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் பாஸ்டர் கூட சொன்னார் ஒரு வாட்டி வந்து, ஒரு கல்றையில் யாரெல்லாம் செத்துட்டாலும் சாவண்ட போய் நின்று கை ஜெபம் பண்ணி எழுப்பினோன்னாரு எங்கள் பாஸ்டர். அது உண்மை, அது நடக்கும். அது எப்படி நடக்கும், எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு சொல்ல தான் இங்கே வந்திருக்கிறேன். அந்த வெளிப்பாடு தான் கர்த்தர் எனக்கு கொடுத்து அமைச்சிருக்கிறார். அப்போ நம்ம சபையில் இருக்கிற நம்ம கிறிஸ்துவாகிய நம்ம எதை நம்ம எதிர்பார்க்கணும்? எதை எதிர்பார்க்கணும்னா, அபூர்வமான காரியங்கள் எதிர்பார்க்கணும், பிரதிட்சயமான காரியங்கள் எதிர்பார்க்கணும். இன்னைக்கு எதிர்பார்ப்பீங்களா? அபூர்வமான காரியங்கள் நம் மூலமாவே நடக்கணும், பிரதிட்சயமான காரியம் நம் மூலமாவே நடக்கணும். அப்பதான் தேவனால் நம்ம முன்குறிக்கப்பட்ட ஜனம். அன்னைக்கு நான் இந்த வசனத்தை படித்த போல, அபூர்வமா இருந்த காலத்துல ஒரு மனுஷனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். பிரதிட்சயமா அவனோடு கூட பேசினார். அப்ப யார்கிட்டையும் பேசல கடவுள். ஒரு மனுஷன் பேசினாலும் ஏலி கிட்ட தான் பேசினாரு. அவர் அந்த ஏலி யாருன்னா, அவர் தான் வந்து அங்க பிரதான ஆசாரியர், பிரதான பாஸ்டர். அந்த தேசத்துக்கு அவர் தான் ஒரு முதன்மையான ஆளு. அவரை கொண்டு தான் தேசத்தை கடவுள் நடத்தினார். அவர்கிட்ட விட பிரதிட்சயமா கடவுள் பார்த்தாரா பேசுறாருன்னு எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஆனா அபூர்வமா பிரதிட்சயமா ஒரு மனுஷனை வந்து பேசினார்னா, இந்த சாமுவேல் என்ற மனுஷனை ஏன் கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்தான்ட்டு பின் 3 காரியங்கள் பின்னாடி சொல்றேன். இப்போ நான் என்ன சொல்ல விரும்புனா, இந்த காலகட்டத்தில் வேத வசனம் எல்லார் கையில் இருக்குது இல்லை? யூடியூப்ல கேட்குறோம், ரெக்கார்டிங் பண்ணி கேட்குறோம்,
சபையில் கேட்குறோம், உட்காந்ததுலேருந்தே தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அந்த காலத்தில் அந்த காரியங்கள் இல்லை. அந்த காரியங்கள் இல்லை. இப்படி நம்மளுக்கு ஃப்ரீயாக வசனங்கள் கொடுக்கப்படுகிற காலத்திலேயே நம்மளால வசனத்தை என்ன பண்ண முடியல? என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். கேட்க முடியல. கடவுள் நம்மளுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டார். இந்த வசனத்தை நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணார்? கடவுள் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டார். ஒரு காலத்துல இந்த வேதத்தை வாசிப்பதற்காக எவ்வளோ ஜனங்கள் உயிரிழந்திருக்கிறாங்க, எவ்வளோ பேர் அங்கலாய்ச்சிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, அவ்வளோ வாஞ்சியா இருந்திருக்கிறாங்க இந்த வசனத்தை பெற்றுக்கொள்வதற்காக. தேவ மனுஷர்கள் அவ்வளோ பாரத்தோடு நான் இந்த வசனத்தை தேடி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லார் கையில இந்த வசனம் இருக்குது. ஆனா இந்த வசனம் பாருங்க, நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. சரி, இன்னொன்று பிரதிச்சமான தரிசனம் சொல்றேன்ல. பிரதிச்சமான தரிசனம் என்ன தெரியுமா? நீ தேவனை முகமுகமா பார்க்கணும். தேவனை நம்மளால பார்க்க முடியுமா? முடியாதா? ஏன் முடியாது? கேட்டவனே முடியாதுன்றீங்க, ஏன் முடியாது? அதுக்கு நான் பின்னாடி வரேன். நான் என்ன சொல்றேன்னா, பிரதிச்சமான காரியம் நம்ம வாழ்க்கையில நடைபெறும்னா என்ன பண்ணணும்? அபூர்வமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடைபெறணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை சொல்ல வரேன். பாருங்க, வின்ஸ்டன் செல்வகுமார்னு ஒரு பாஸ்டர் தெரியுமா? யூடியூப்ல அவர் ஒல்லியா இருப்பார், கண்ணாடி போட்டுக்கின்னு. அவர் பிரசங்க ஒரு வாட்டி கேட்டேன். அவர் ஏசாமிய அப்படியே முகமுகமா பார்த்தாராம். அவர் சொல்லி நான் பார்க்கல, நான் பார்க்கல. ஆனா அதற்காக இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? தேவனை முகமுகமா பிரதிட்சமா பார்ப்பதற்காக என்ன பண்ணுவேன்? நான் பிரயாசப்படுவேன்னு சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு? ஒரு வாட்டி என்ன பண்ணுறோம், வாலி வயசா இருக்கும்போது என்ன பண்ணுறான், கடவுளை வந்து நான் பார்த்தே ஆகணுன்ட்டு ஒரு வைராக்கியமா அவருக்கு. அவர் சொன்னதை அப்படியே திருப்பி சொல்றேன், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்ட்டு. ரொம்ப வைராக்கியமா இருந்தது அவருக்கு. என்ன பண்ணாராம், அவங்க அக்கா கிட்ட தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு மேலே ஒரு சின்ன ரூமா, இன்னைக்கு ஃபுல்லா என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, 24 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாத, என்னை எது தண்ணி குடிக்க கூப்பிடாத, சாப்பிட கூடாதுன்னு ஒரு மக்குல இதில் தண்ணி மேலே போயிட்டாராம். போயிட்டு ஜெபம் பண்ணுறாராம். கதவுலாம் மூடிட்டு ஜெபம் பண்ணுறாராம். 1 மணி நேரமாக ஜெபம் பண்ணுறாராம். நான் உங்களை பார்க்கணும் ஏசாமி, நான் உங்களை பார்க்கணுன்ட்டு நான் மோஸ்ட்லி ஜெபம் பண்ணுறான். 1 மணி நேரம் ஆயிடுச்சான். அங்கே ஒரு ரியாக்ஷன் நடக்கலையாம். திருப்பி 1 மணி கண்ணை முடிச்சு பார்த்துட்டு, என்னடா இது, நம்ம ஏசாமியை பார்க்கணுன்னு ஜெபம் பண்ணுறோமே, அவ்வளோ உருக்கத்தோட ஜெபம் பண்ணுறோமே, அவ்வளோ வல்லமையாக ஜெபம் பண்ணுறோமே, நடக்க மாட்டேதுன்ட்டு திருப்பி 1 மணி நேரம் திருப்பி என்ன பண்ணுறா, ஜெபம் பண்ணுறாராம். 2 மணி நேரம் கடந்துச்சான். திருப்பி ஒன்றுமே நடக்கலையாம். திருப்பி இன்னும் 1 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், அப்படியே 5 மணி நேரம், 6 மணி நேரம் போய் நிற்குது. இவருக்கு பயங்கர இதாகிடுச்சு. என்னடா நம்ம கடவுளை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசத்தோட இது பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோன்ட்டு பண்ணிகிட்டே இருக்கிறாராம் பாரு. திடீர்னு அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு அவர் ரூமில் திடீர்னு ஒரு பால் மாரி ஒளி வந்து உள்ளே வந்துச்சான். கதவுல இருந்து உள்ளே வந்து ஊந்துச்சு. அதை பார்க்குறாராம். அப்படியோ என்னன்னு பார்த்தா அவ்வளோ பிரகாசமாக இருக்கான் அந்த பால். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சு ஒரு பெரிய ஒளியாக அந்த ரூம் ஃபுல்லாக மூடிச்சான். இது அவர் சொன்னதுங்க, நான் சொல்லல. ரூம் ஃபுல்லாக மூடி அதுக்கப்புறம் அவர் என்ன, கிறிஸ்துவை நான் பார்த்தேன், அவரோட பேசினேன் அப்படின்றாரு. இது ரொம்ப அபூர்வமான காரியம்தான், எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை. யாருன்னா ஒருத்தருக்கு நடக்குதா இல்லையா? பிரதிட்சமான காரியம். சரி, இது ரொம்ப நான் சொல்றது ரொம்ப பெருசா இருக்கும். தேவனை முகமுகமா பார்க்கறது பெருசா இருக்கும். இன்னொரு பிரசங்கம் பண்ணும்போது கேட்டேன். ஒரு பையன் வந்து ரொம்ப விசுவாசமான பையன், தேவனை பயங்கரமா வைராக்கியமான பையன். தொடர்ந்து 3 வேளை ஜெபம் பண்ணாமல் இருக்க மாட்டானாம். தொடர்ந்து 3 வேளை, காலை, மதியம், நைட்டு, ஒரு குறிப்பிட்ட டைமு. அவன் எங்கே வேலைக்கு போனாலும், அவன் வேலை செய்கிற இடத்துல கூட அந்த நேரம் வந்துச்சுன்னா அந்த வேலை செய்கிற சீட்டில் இருக்க மாட்டானான். என்ன பண்ணுவானா, ஓடி போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து என்ன பண்ணுவானா, 1 மணி நேரம் கடவுளுக்கு கொடுத்துருவானாம். காலையில், மதியம், நைட்டு 1 மணி நேரம் தேவனுக்காக நேரத்தை கொடுத்துருவானாம். அதுமாரி ஒரு வாட்டி என்ன பண்ணுவான், அவன் திடீர்னு ஒரு இடத்துல இருந்து ரோடை கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகிக்குது அவனுக்கு ஃபுல்லாக பயங்கர அடி. என்ன பண்ணால் ஐசியூவில் இருக்கிறான். அவனுக்கு பயங்கரமான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அவனுக்கு பெரிய பெரிய ஆப்ரேஷன் நடக்கணும். அங்கே ஆப்ரேஷன் தேட்டரே ஒரு படபடக்குது. அங்கே ஓடுறாங்களாம், இங்கே ஓடுறாங்களாம், டாக்டர் வராங்களாம். ஒரு மதியம் குறிப்பிட்ட நேரத்தில் வரும்போது அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே டாக்டர்னால போக முடியலையாம். ஒரு குறிப்பிட்ட நேரம் போது
யாராலையும் உள்ளே போக முடியலையா, உள்ளே போனாலே ஏதோ ஒரு காரியம் வந்து வெளியே இழுக்குதான், அது உள்ளே போக முடியலையா. கரெக்டாக அந்த 1 மணி நேரம் முடிஞ்ச பேர் அதுக்கப்புறம் வந்து உள்ளே போய் பார்க்குறாங்களாம், அவன் ஃபுல்லாக ஹீலிங் ஆகி உட்காந்துருக்கிறாராம். ஃபுல்லாக சுகமாக உட்காந்துருக்கிறான். அப்புறம் அவர் சொல்கிறான் ஸ்டேட்மெண்ட்டு, இது என் ஜெப வேலை. நான் அங்கே எனக்காக கடவுள் அங்கே வெயிட் பண்ணியிருப்பாரு. நான் அந்த நேரத்தில் அங்கே ஜெபம் பண்ணல, நான் ஆக்சிடென்ட் இங்கே படுக்கிறேன். ஆனாலும் கடவுள் எனக்காக இங்கேயே வந்துட்டாரு. எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. இது வந்து பிரதிட்சம். பிரதிட்சம் பண்ணா டைரக்டா கடவுளோடு இடைப்படுறதை பற்றி நான் சில உதாரணங்கள் மத்தியில் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா புரியலையா? அப்போ இந்த காலத்துல, இந்த காலகட்டத்துல பிரதிட்சமாய் வெளிப்படுவது, அபூர்வமா வெளிப்படுவது சாத்தியம்தான். சாத்தியம் இல்லைன்னு சொல்ல. நம் தேவனை முகமுகமா பார்க்கலாம், தேவனோட கூட இருக்கலாம், தேவனோட நெருங்கி இருக்கலாம். தேவனிடத்துல அநேக நன்மையான காரியங்களை டைரக்டாவே பிரதிட்சமான டைரக்டாவே என்ன பண்ணலாம், கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். முடியாதெல்லாம் இல்லவே இல்லை. அப்ப ஏன் இந்த காலத்துல நடக்க மாட்டேங்குது, சபைகளை நடக்க மாட்டேங்குது? ஏன் சபைகளை வந்து திடீர்னு ஒரு யாருன்னா ஒரு ரொம்ப கை கால் சும்பினவங்களை எழுந்து ஜெபம் பண்ணி கை கால்லாம் நல்லா ஏன் வெளியே அனுப்ப முடியல? பாருங்க, நான் சொல்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சுகம் கொடுக்கறது, பேய் ஓட்டுறது, பிசாசு ஓட்டுறது, ஜுரத்தை க்ளீன் பண்ணுறது, சின்ன சின்ன காரியங்கள் எல்லாத்துலேயும் நடக்குது. நான் அதை பற்றி பேசலை, பயங்கரமான காரியத்தை பற்றி பேசுகிறேன். பயங்கரமான காரியம் நம்ம சபையில் நடக்கணும். அபூர்வமான காரியங்கள் நம்ம இடத்துல நடக்கணும். நம் மூலியமாவே நடக்கணும். அதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். அது சாத்தியமான்னு கேட்டிங்கன்னா சாத்தியம் நான் சொல்கிறேன், சாத்தியமாகும்னு சொல்கிறேன். அதனால இந்த 1 சாமுவேல் வசனத்துக்கு உங்களுக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறேன். சாமுவேலின் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு முன்பாகவும் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. பிரதிட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அப்பதான் கடவுள் கண்கள் ஒரு மனுஷனை தேடுது. எதற்காக இந்த சாமுவேலை கடவுள் தேடினா நினைச்சிட்டீங்கன்னா, அவனை கொண்டு பிரதிட்சமாய் பேசுவதற்காக, அவனை கொண்டு பிரதிட்சமான காரியங்களை செய்வதற்காக. இன்னைக்கு இந்த காலகட்டத்துல, இந்த கிருபையின் காலகட்டத்துல கடவுளுடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. யாரை தேடிக்கொண்டிருக்குதுன்னா, அபூர்வமான காரியங்களை செய்கிற மனுஷனை தேடிக்கொண்டிருக்குது. பிரதிட்சமா அவர் இடைபடுவதற்காக ஒரு மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறார். அது நானாவும் இருக்கலாம், நீங்களாவும் இருக்கலாம். யாரை கர்த்தர் தேடுவார்? யாரை கர்த்தர் தேடுவார் அப்படின்றது தான் முக்கியம். யாரை கர்த்தர் தேடுவார்னா, 7ஆம் வசனம் படிக்கிறேன். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. என் கூட வசனம் சொல்லிங்களா? சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். சொல்லுங்க, சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான். ஆனா சாமுவேல் எங்க இருந்தான்? சர்ச்சில் தான் இருந்தான். சாமுவேல் தேவனுடைய சமூகத்தில் தான் இருக்கிறான். சூப்பர் பிரதர், சூப்பர். அப்படிதான் இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் தான் இருக்கிறான். இரவும் பகலும் அங்கதான் இருக்கிறான். தேவனுக்கு தான் பணி செஞ்சு கொண்டிருக்கிறான். தேவனோடு தான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனா வசனம் சொல்லுது, சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான். இது என்ன அறிவு தெரியுமா? என்ன அறிவுனா, தேவன் யாருன்னு தெரியாமலாம் இல்லை. எதை குறிப்பிட்டா தேவன் யாருன்னு தெரியல அப்படி சொல்ல, பிரதிட்சமாய் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான், அபூர்வமாய் கர்த்தரை அறியாதிருந்தான். ஆனா சாமுவேல் எங்க இருக்கிறான்? சர்ச்சில் இருக்கிறான். இன்னைக்கு சபை அப்படிதான் இருக்குது. சபையில் இருக்கிற மக்கள் அப்படிதான் இருக்கிறோம். இன்னைக்கு விசுவாசி அப்படிதான் இருக்கிறோம். எப்படி இருக்குன்னா, சபையில தான் இருக்கிறோம். சில பேர் வந்து 40 நாள்லாம் உபவாசம், 40 நாள் தண்ணி, பச்சை தண்ணி கூட பல்லப்படாது, பச்சை தண்ணி பல்லாடி வைராக்கியமா இருப்பாங்க. ஆனா கர்த்தரை அறியாம இருப்பாங்க. நீ எதுக்கு உபவாசம் இருக்கிற 40 நாள்? எதுக்கு உன் சரீரத்தை வருத்துற? இன்னைக்கு உபவாசன்ற பேர்ல பண்ற கூத்து கும்மாலம் எப்படிமா இருக்குது? ஒரு சர்ச்சைக்கு என்னை கூப்பிட்டாங்க, போனேன். அந்த பாஸ்டர் தொடர்ந்து 6 வருஷமா 10 வருஷம் உபவாசம் இருக்கிறாராம். ஒவ்வொரு வருஷமும் உபவாசம் முடிகிற நேரத்தில் ஒரு கொண்டாட்டம். நான் போனால் அந்த உபவாச நாளில் ஒரு பெரிய மீட்டிங் வச்சு எல்லாருக்கும் எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறாரு. பார்த்தா இருக்கிற மார்க்கெட்டில், கோயம்பேட்டில் இருக்கிற மார்க்கெட்டில் எல்லா பழமும் வந்து முன்னாடி நிற்குது. கூட கூடியா அரிசி மூட்டைங்க நிற்குது, அது நிற்குது. ஏன்னா உபவாசம் முடிக்கிறனால அவர் கனப்படுத்துகிறாங்களாம் சபை ஆட்கள். நான் கேட்குறேன், சரி நீங்கள் உபவாசம் பாஸ்டர் நல்லது, அந்த உபவாசத்தினால கர்த்தருக்கு பிரதிட்சமா என்ன காரியத்தை பண்ண, என்ன பெற்றுக்கொண்ட?
அபூர்வமான காரியத்தை உன் சபையில் என்ன செஞ்ச? எத்தனை பேர் உயிரடைய செஞ்ச? எத்தனை பேர் சுகம்படுத்தின? கண்ணு திற எத்தனை பேர் கண் பார்வை வர வச்ச? சும்பின கை உள்ள எத்தனை பேர் சும்பின கையில் நீட்ட வச்ச? எத்தனை பேர் கால் அடக்க வச்ச? எத்தனை பேருக்கு வாழ்வு உண்டாக்குன? ஆனால் பாஸ்டர் எங்கே இருந்தார்? உபவாசல் தான் இருந்தார். எத்தனை நாள்? 40 நாள். பச்சை தண்ணி பல்லில் படல. அவர் உபவாசம் இருந்தார், நல்லது. ஆனால் சர்ச்சில் தான் இருந்தார். கர்த்தரை இன்னும் அறியவில்லை. கர்த்தரை இன்னும் புரியுதுன்னா ஹல்லேலூயா சொல்லுங்க. யாரெல்லாம் இது வரைக்கும் புரியுது? சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் என் வார்த்தை தான் அதிகமாக வருது. சரி, சூப்பர். அப்போ சபைக்கு நம்ம எதுக்கு வரோம்? சபைக்கு எது வந்து உட்காடுறோம்? ஏதோ நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மையான காரியங்கள் பெற்றுக்கொள்ளணும். என் புருஷன் சரியில்லைங்க, என் பொண்டாட்டி சரியில்லைங்க, என் புள்ள சரியில்லைங்க, நல்ல வேலை அமையலைங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க. அதுக்கு தாங்க சபைக்கு வரேன், நல்லதுங்க. அதுக்கு தான் வரணும், வேணான்னு சொல்ல, அதுக்கு தான் வரணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அது எல்லாம் வாங்கிட்டு நீ பிரதிட்சமாக தேவனை அனுபவிக்கலன்னா என்ன பயன்? என்ன பயன்? சாமுவேல் எங்கே இருந்தார்னா சர்ச்சில் தான் இருந்தார். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், இரவும் பகலும் 24 hours சர்ச்சில் இருக்கிறார். பிரதிட்சமாக அறியலை. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படலை. ஒரு பாஸ்டர் கீழே ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டராக தான் அந்த இடத்துல வேலை செய்கிறாரு. அநேக தேவனுடைய வார்த்தையை கேட்டிருப்பார். யார்? மனுஷன் கேட்குறதெல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டுருப்பார். ஏலி எவ்வளோ வார்த்தை கடவுளுடைய வார்த்தை பேசியிருப்பார், பெரிய போதகர். அவர் வார்த்தை தான் கேட்டிருப்பாரு. ஆனால் டைரக்டாக கேட்கல. என்னன்றனா, நீங்கள் வந்து பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்குறீங்க, நல்லது, தப்பே சொல்ல மாட்டேன். கடவுள் பேசுனது கேட்டுக்கிறீங்களா? நீங்களா இப்போ பாஸ்டர் பேசுனது வேற, கடவுள் பேசுனது வேறையான்னு கேட்கலாம். கேளுங்க, அதான் நல்லது. நான் அதை சொல்லுங்க. ஆவியானவர் எங்களை மூலியமா எங்களை கொண்டு பேசுறாரு. ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, தேவனோட டைரக்டாக அவங்ககிட்ட பேசினாரா? அந்த அனுபவம் இருக்குதா? ஆனால் எனக்கு இருக்கு. கடவுள் என்கிட்ட பேசின ஒரு அனுபவம் இருக்கு. உண்மையாகவே நடந்த விஷயம் நான் சொல்கிறேன். கொஞ்சம் நீங்கள் கூர்த்து கேளுங்க, அப்போ தான் கடவுள் எப்படி பேசுவாருன்னு தெரியும். 2009 வருஷம் நவம்பர் மாதம், கேளுங்க, என் கூட கடவுள் வந்து டைரக்டாக பேசுனதை சொல்கிறேன். நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். கடவுள் டைரக்டாக பேசுவாரா அப்படின்ற எண்ணம் உள்ளவங்களுக்கு தெளிவுபடுத்துக்காக சொல்கிறேன். 2009 நவம்பர் மாதம் வெடியங்கால அதிகாலையில் ஒரு 3:30 to 4:30 மணிக்குள்ளே இருக்கும், சரியாக டைமிங் தெரில. அப்போது நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன். ஃபாஸ்டிங் ஜெபம் பண்ணிக்கிறேன். வாலிப பையன். சிஸ்டருக்கு வந்துருங்க, உள்ள வந்துருங்க. சிஸ்டர் சேர் இருக்கு. சரி கேளுங்க, சரி கேளுங்க. 2009 நவம்பர் மாதம் அதிகாலை 3 எத்தனை மணி சொன்னேன்? 4:30 இருக்கும். நான் வந்து உபவாசம் இருக்கிறேன். சரி கேட்கணும், சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் வந்து கடவுள் வந்து பிரதேட்சமாக பேசுவாரா அப்படின்னு உங்களுக்குள்ள டவுட் இருந்தால் அதை நான் தெளிவுபடுத்துறதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னோடு கூட பேசின தேவன் உங்களோடு கூட பேசுவார். அவர் பேசுகிற தேவன். 4:30 மணி இருக்கும், நல்ல தூக்கம். திடீர்னு மெல்லிய சத்தம். அந்த சத்தம் கேட்குறத அந்த வார்த்தை விவரிக்கவே முடியாது. அது யாருடைய வார்த்தையும் கம்பேர் பண்ண முடியாது. மெல்லிய சத்தம், என்னை நோக்கி கூப்பிடு. இந்த வார்த்தை என் காதில் வந்து விழுந்துச்சு. எப்போது? 3:30 மணிலேருந்து. எனக்கு ஃபஸ்ட்டு வாட்டி அந்த வார்த்தை வரும்போது ஒரு சுதாரிச்சின்னு எனக்கு வந்து முழிப்பு அடைஞ்சிச்சு, தூக்கம் வரல. திருப்பி இன்னொரு வாட்டி, என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்ட்டு அந்த சத்தத்துக்கு நான் வார்த்தைகளை உணர்வு வந்து கொடுக்க முடியாது. அது வேற ஒரு லெவலில் இருந்தது, வேற ஒரு மாதிரி இருந்தது. அது அவ்வளோ மென்மையாக இருந்தது. காற்றுல வருகிற அலை போல இருந்தது. இன்னும் நல்லா முழிப்பு வந்துடுச்சு எனக்கு. டக்குன்னு எழுந்து உக்காந்துட்டேன். திருப்பி 3வது அந்த வார்த்தை வருது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு வரல செய்து உனக்கு அறியாததும்
உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். எனக்கு இந்த வசனம் அப்படியே வந்தது. இது வசனம்னு அப்போ எனக்கு தெரியவே தெரியாது. இது வசனம் தெரியாது. டிட்டோவா தேவன் பேசுனது நான் உணர்ந்தேன். அதிகாலையில் டக்குன்னு முழங்கால் படிட்டு நான் ஜெபம் பண்ணேன். திடீர்னு இது ஒரு வார்த்தை வருது. எனக்கு என்னன்னு தெரியல. இருந்தாலும் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உனக்கு நன்றி சோத்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சோத்திரம்லாம் ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இது ஒரு வசனம்னு எனக்கு தெரிஞ்சது. வேற ஒரு பிரசங்கம் ஒன்று வசனம் தெரியும். எரோமியாவில் இந்த வசனம் இருக்கு. எரோமியா 33:3 இந்த வசனம் இருக்கு அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் அதை தேடி கண்டுபிடிச்சி இந்த வசனத்தை நோட் பண்ணி வச்சேன். அது இருக்கிறது என் வசனம்னு எனக்கு தெரியாது. வசனம் தெரியாது, எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த வசனம் இந்த எரோமியாவில் இருக்குதுன்னு தெரியாது. அப்போ நான் என்ன வந்து அதை உணர்ந்தேன்னா, அன்னைக்கு தான் வந்து ஈவினிங் வந்து என் மனைவிக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணுறோம். என் முதல் பையன் வந்து அன்றைக்கி தான் வந்து கருவுட்ருக்கிறான்னு நியூஸ் வந்து சொல்லுது. நான் அதை எப்படி நான் திங்க் பண்ணிட்டேன், கடவுள் வந்து நம்மகிட்ட பேசினார், இதுக்காக தான் பேசியிருக்காரு சொல்லிட்டு நான் தப்பாக கணக்கு போட்டேன். ஆனால் லேட்டாக தான் நான் புரிஞ்சுக்கினேன். எத்தனையோ வருடங்கள் கழிச்சு புரிஞ்சேன், இது தேவனுடைய காலிங், அழைப்பு அப்படின்னு எனக்கு தெளிவாச்சு. எதுக்காக சொல்லுவார்னா, பிரதிச்சயமாக தேவன் பேசுவார். யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ, யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ, யாரெல்லாம் ஏக்கத்தோடு தேவனுடைய சமூகத்தில் போய் கேட்குறாங்களோ, பிரதிச்சயமாக பேசுகிற தேவன். பாஸ்டர் பேசுறது, பிரசங்கம் கேட்கறது, இதெல்லாம் ஓகே ஃபைன். உங்களுக்கு எப்போ இந்த அனுபவம் வரப்போகுது? சாமுவேல் தேவனுடைய சமூகத்தில் தான் இருந்தான். சாமுவேல் தேவனுடைய ஊழியனா வேலை தான் செஞ்சுட்டு இருந்தான். அவன் 24 மணி சர்ச்சில் தான் இருந்தான். ஆனால் இன்னும் 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 எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப அதிகமாக ரொம்ப பிடிச்சிருக்குது. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். அந்த இன்னுன்ற அந்த வார்த்தையை ஏன் அவ்வளோ அழுத்தம் கொடுக்குறேன்னா, அவன் வாழ்ந்ததே சபையில தாங்க, அவன் இருந்ததே சபையில தான். ஆனா இன்னும் பிரதிச்சயமான வெளிப்பாடு வரல. டிட்டோவா தேவனுடைய வார்த்தையை கேட்கல. டிட்டோவா தேவனுடைய வார்த்தையை கேட்கல. சரி, இதை நீங்க உணர்ந்து கொள்வதற்காக இப்படி சொல்றேன். ஏன் வந்து சாமுவேல் வந்து சர்ச்சில் இருந்துட்டு இன்னும் பிரதிச்சயமாக தேவனுடைய வார்த்தை கேட்கல அப்படின்ட்டு. ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா ஒரு பிள்ளைன்னு வச்சுங்களேன். அவங்க அப்பா வந்து ஃபாரினுக்கு வேலை செய்ய போயிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வரல. பிள்ளை ஒரு 5 வயசாக இருக்கும் போது போயிட்டார், வரல. இப்போ பிள்ளை வந்து வளர்ந்துட்டே வருது. ஆனால் யாருடைய பிள்ளை? அவங்க அப்பா பிள்ளைன்னா அவங்க அப்பாவை அவன் பார்க்கலன்னா அவங்க அப்பா ஃபோனில் பேசுகிறான். அவங்க அம்மா அடிக்கடிக்கு ஃபோட்டோ காமிச்சு வந்து அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பான்ட்டு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவர் எங்கே இருக்கிறாரு? ஃபாரின்ல இருக்கிறாரு. இவன் வளர்ந்து இப்போ 15 வயசு ஆயிடுச்சு. இன்னமும் அப்பாவை நேரில் பார்க்கல. ஆனால் எதில் பார்த்துட்டு இருக்கிறான்? ஃபோனில் பார்த்துட்டு இருக்கிறான், ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறான். அவங்க அப்பா அங்கேருந்து வந்து டைரெக்டாக வந்து நின்று அவனை கட்டி அணைச்சி பக்கத்தில் நின்று அப்படியே ஊடுருவியாக பேசினா அதான் பிரதிச்சம். அதுதான் வந்து அதே போல தான் சாமுவேல் சபையில் இருந்தாலும் பிரதிச்சயமான காரியங்கள் அவனுக்கு இன்னும் வெளிப்படலை. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தன் பயங்கர கோடீஸ்வரன், அவனுக்கு ஒரே பையன், உயில் எழுதுறாரு, சொத்து எழுதுறாரு. உனக்கு இந்த வயசு ஆகிட்ட பேர் தான் இந்த சொத்தில் உனக்கு உரிமைன்னு சொல்லிட்டு எதிரி அவங்க அப்பா ஒரு ஆள் இருக்கிறாரோ இல்லை செது வர வச்சுங்களேன். சொத்து பத்து எல்லாமே இருக்குது. ஆனால் எப்போ அவனால் அனுபவிக்க முடியும்னா அந்த டேட், அந்த உயிலுக்கு டேட் வரும்போது தான். ஆனால் கண்மொழியெல்லாம் என்ன பண்ணுறான்? பார்க்குறான், ஆனால் அனுபவிக்க முடியல. அது போல் சாமுவேல் சர்ச்சில் தான் இருக்கிறாரு. தேவனுடைய சமூகத்தில் தான் இருக்கிறாரு. ஆனால் இன்னும் தேவனை அறியலை. சரி, நான் இந்த வசனத்தை இப்படி வாசிக்கிறேன் பாருங்களேன். சாமுவேல் எத்தனீங்களா? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். இப்போ நான் சொல்கிறேன், இங்கே பாருங்க, இப்போ நான் சொல்கிறேன், சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், ஆனால் கர்த்தர் சாமுவேலை அறிந்தார்.
இப்போ வசனத்தை நான் மாத்துறேன். சாமுவேல் தான் இன்னும் கர்த்தர் அறியாதவன். ஆனா சாமுவேல் எங்க இருந்தா தெரியுமா? சபையில தான் இருந்தாரு. தேவனுடைய சமூகத்துல தான் இருந்தாரு. ஆனா இப்போ கர்த்தர் சாமுவேலை அறிந்தார். உங்களுடைய நீதியினால, உங்களுடைய பரிசுத்தத்தினால, உங்களுடைய நீங்க செய்கிற தான தர்மத்தினால கர்த்தரை நீங்க அறிஞ்சிக்க முடியாது. அவருடைய இரக்கத்தினால, அவருடைய கிருபையினால, அவருடைய மகிமையினால கர்த்தரை அறிஞ்சிக்கலாம். புரியுதா? சரி. சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான். ஆனால் கர்த்தர் சாமுவேலை அறிந்தார். எனக்கு ஒரு யோசனை. கர்த்தர் சாமுவேலை அறிந்தார, சாமுவேலை கர்த்தர் அறிவதற்கு அவங்ககிட்ட என்ன ஒரு பியூட்டி, அவங்ககிட்ட என்ன ஒரு ஒரு ஸ்பெஷலு. எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. அவன் மட்டும் அங்க உடன் ஊழியரா இல்ல. அவன் மட்டும் அங்க ஆலயத்துல வேலை செய்யல. நீங்க அந்த அதிகாரம், பின் அதிகாரம், முன் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஏலியுடைய பிள்ளைங்களும் அங்க ஆசாரியா இருந்தாங்க. ஏலிக்கு 2 குமாரர்கள் பாஸ்டர். அது 2 குமாரர்களும் அங்க என்னது பாஸ்டரா தான் இருக்கிறாங்க. அவங்க தான் இருந்தாங்க. ஆனா அவங்கள கர்த்தர் என்ன பண்ணல, அறியல. ஆனா சாமுவேலை அறிந்தார். ஓபினி பினாகாஸ் பார்த்தீங்களா? எங்க பாஸ்டருக்கு தான் தேவை. வேத வல்லுனர் அவரு. பார்த்தீங்களா? பார்த்துட்டாரு. திருப்பி சொல்றேன். சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியல. ஆனா கர்த்தர் சாமுவேலை அறிந்தார். நான் யோசிச்சேன், என்ன பியூட்டி இந்த சாமுவேலுக்கு? என்ன குவாலிஃபிகேஷன்? போய் கடவுளே போயிட்டு ஒரு மனுஷன் என்ன பண்றாரு? பேசுறாரு. நீங்க பாருங்க, நாம வாசித்தோம்ல, ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேல்ன்ட்டு. இவர் ஏலி தான் கூப்பிடுறான்னு ஓடி போய் என்ன பண்றாரு? பார்க்குறாரு. 2வது வாட்டி ஒரு வாட்டி கூப்பிடுறாரு. அதே மாதிரி 3வது வாட்டி கூப்பிடுறாரு. ஆனா ஏலி கண்டுபிடிச்சிட்டாரு. இது கூப்பிடுறது யாரு? கர்த்தர். அப்ப ஏலிக்கு எவ்வளவு பிரமிப்பா இருக்கும். ஒரு மனுஷனை கடவுள் தேடி போய் கூப்பிடுறாருல, அதுவும் பிரதிட்சயமா கூப்பிடுறாருல, பிரதிட்சயமான வெளிப்பாடு வருதுல்ல. அப்போ என்ன அவனுக்கு பியூட்டினா, சாமுவேல் கிட்ட நான் 3 காரியங்களை பார்த்தேன். நீங்க எழுதி கூட வச்சுங்க. கர்த்தர் சாமுவேலை அறிவதற்கான 3 காரியங்கள். ஃபர்ஸ்ட் காரியம் அர்ப்பணிப்பு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அர்ப்பணிப்பு. 2வது காரியம் பரிசுத்தம். 2வது காரியம் பரிசுத்தம். 3வது காரியம் வார்த்தை, வசனம். இந்த 3 காரியங்களை நான் உங்களுக்கு விவரிச்சு சொல்றேன். நீங்க நோட் பண்ணீங்க. உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன் இந்த 3 காரியங்களை நான் உங்களுக்கு இதை விலக்கி சொல்லணும்னா, இன்னைக்கு கிருபையின் காலத்துல அபூர்வமான காரியங்கள் நம்ம இடத்துல வெளிப்படலை. நம்ம யாரும் டிட்டோவா கடவுளுடைய வார்த்தையை கேட்கல. யாரும் நம்ம கரங்களெல்லாம் அற்புதங்கள் அதிசயங்களை அபூர்வமா செய்யல. பிரதிட்சயமான காரியங்கள் வெளிப்படல. நம்ம வாழ்க்கையில வெளிப்படணும்னா, சாமுவேலை தேடி ஓடின தேவன் நம் மூலியமாவும் கிரியேஷன்னா, சாமுவேல்கிட்ட இருந்த குவாலிஃபிகேஷன் நம் வாழ்க்கையில இருக்கணும். கர்த்தர் எதிர்பார்க்கிறாருங்க. நீங்க நினைக்கலாம், என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னா, செய்வாரு. எல்லாரை கொண்டும் செய்வாரு. ஆனா கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு காரியம் சொன்னா, நீ யாருன்னு தெரியணும். நீ முதல் யாருன்னு தெரியணும். சரி, சாமுவேலை கர்த்தர் அறிந்தார். அறிந்ததுக்கான 3 காரியங்கள் சொல்லிட்டேன். 1 அர்ப்பணிப்பு, 2 பரிசுத்தம், 3 வசனம். சாமுவேல் நான் எங்க இருந்தான்னு சொன்னேன்? சர்ச்சில். அவன் இருந்ததுக்கு காரணம் யாருன்னு சொன்னேன்? அவங்க அம்மா. அன்னாள் தன்னுடைய பிள்ளைய தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தான். தன்னுடைய பிள்ளைய தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தான். தேவனுக்கென்று தன் பிள்ளைய அர்ப்பணித்தனாலதான் அந்த பிள்ளை தன்னை தாழ்த்தி, தன்னை கீழ்ப்படுத்தி, ஏலிக்கு முன்பாகவும் கடலுக்கு முன்பாகவும் ஊழியம் செஞ்சார். தன் தாய் தன் பிள்ளைக்காக அர்ப்பணித்தா, அந்த பிள்ளை தேவனத்துல தன்னையே அர்ப்பணிச்சது. ஒரு பிள்ளை பெற்றவனே தாய் திரும்ப என்ன பண்றா? தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்தா, அந்த பிள்ளை தன்னையே என்ன பண்ணுது? அது எப்படி பார்க்கலாம்னா, இந்த 2:11 வாசிங்க. 1 சாமுவேல் 2:11. பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியன் ஆகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். யாருக்கு முன்பாக? ஏலிக்கு முன்பாக. யாருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான்? பாருங்க, எப்போதுல இருந்து செய்யறான்னா,
பால் மறந்த குழந்தை அப்பத்திலிருந்து அவன் வளர்கிற காலம் முழு எங்கே இருக்கிறான் பணிவிட செய்யறான் கத்தருக்கு. அப்போ எவ்வளோ அர்ப்பணிப்பு இருக்கணும், எவ்வளோ அர்ப்பணிப்போடு அந்த பிள்ளை வேலை செஞ்சுருக்கணும் பாருங்கள். நான் வந்து ரட்சிக்கப்பட்டது வந்து சியோன் சர்ச்சில் தான், சிந்தாப்பட்ட சியோன் சர்ச் தான். அங்கே அப்போல்லாம் பைபிள் லீக்குன்னு ஒரு மதியம் நடக்கும். அங்கே பைபிள் வந்து சாப்பாடு போடுவாங்க, சூப்பராக இருக்கும் சாப்பாடலாம், அதுக்காகவே போவோம். அங்கே ரட்சிக்கப்பட்டது தான். அங்கே நாங்கள் எப்படிமா இருந்தோம், போயிட்டு வந்த மாதிரி இல்லை. நாங்கள் அங்கே சின்ன வயசுலேருந்தே சேர் போடுறது, பெருக்கிறது, பாய் போடுறது, சாப்பாடு கொடுக்கறது, இது மாதிரி ஊழியங்கள் செஞ்சுட்டு வந்தோம். அங்கே அடைப்பிடுது எடுக்கிறது. அப்பத்துலேருந்து எனக்கு அந்த பழக்கத்தை உண்டு பண்ணதுனால எங்கே போனாலும் இறங்கி வேலை செஞ்சிருவேன். பெரிய பெரிய இடத்துல கொண்டு போய் சேர் போடுறது, இது பண்ணுறது, அது தொடர்ந்து அந்த பழக்கம் வந்துட்டு இருக்கு. ஊழியனால எந்த வேலை கொடுத்தாலும் செய்யணுன்ற மனப்பான்மை வந்துடுது மனசுல. எதனால? ஒரு இடத்துல அர்ப்பணிப்போடு என்ன பண்ணணும், தேவனுடைய சமூகத்தில் ஒரு காரியத்தை செய்யணும்னு போய் இறங்கணும். இன்னும் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்துட்டு இருக்கு. அப்போ தேவன் எதை எதிர்பார்க்கிறாருன்னா அர்ப்பணிப்பு எதிர்பார்க்கிறாரு நம்ம கிட்ட. இந்த மாதிரி அர்ப்பணிப்புக்கு இன்னும் அர்த்தம் தெரியுமா? கீழ்ப்படிதல் அர்த்தம். என்னது சொல்லுங்க சத்தமா? சரி, அதை யார்கிட்ட பார்க்கலாம்? லூக்கா 1:38 இயேசுவின் தாயாகிய மரியாள் கிட்ட பார்க்கலாம். இயேசுவின் தாயாகிய மரியாள் கிட்ட பார்க்கலாம். அந்த அம்மா யாரு? அவர் ஒரு கன்னி ஸ்திரீ, ஒரு திருமணமாகாத அந்த அம்மா. எடுத்துங்க 1:38 எடுத்துங்க, லூக்கா 1:38. கேளுங்க, சரி கேளுங்க, கவனிங்க. அந்த அம்மா தேவதூதன் வந்து அந்த அம்மாவுக்கு என்ன பண்றாரு, காட்சி அளிச்சு சொல்றாரு, இதுமாரி நீ யார், நீ வந்து கர்ப்பம் தெரிப்ப, உன்னிடத்துல வந்து ஆண்டவர் பிறப்பாரு அப்படின்னு. அந்த அம்மா முதல்ல என்ன பண்றாங்கன்னா கேள்வி கேட்கறாங்க, இது எப்படி ஆகும்? கேட்குற கேள்வி கரெக்டு தானே, ஏன்னா அந்த அம்மா ஒரு கன்னி ஸ்திரீ, நீ என்ன பண்ண ஒரு கர்ப்பம் தெரிப்பேன்னு சொல்லும் போது அந்த அம்மா கேள்வி கேட்கறாங்க, தைரியமா கேள்வி கேட்கறாங்க, இது எப்படி ஆகும்? நான் புருஷனே அறியனே, நான் இன்னும் எனக்கு ஒரு கணவனே தேடிக்கலையே, அப்போ எப்படி நான் பொண்ணு கர்ப்பம் தெரிப்பேன் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தேவதூதன் என்ன பண்றாரு, எடுத்து சொல்றாரு, மா மனுஷனா பிறக்கிறதுக்கு தான் இன்னொரு மனுஷன் துணை தேவை, ஆனா உன் வயிற்றுல பிறக்க போறது தேவன்மா, கடவுளுமா, அவருடைய ஆவின் பலனே உனக்கு போதுமா என்று அவர் எடுத்து சொன்னதுனால இந்த அம்மா உடனே என்ன பண்றாங்க, சாக்ரிஃபிகேஷன் ஆகி என்ன பண்றாங்க. 38 படிங்க பாஸ்டர். அதற்கு மரியாள் கேளுங்க. இப்ப என்ன பண்றாங்க, அந்த அம்மா தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க, தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. எதற்குன்னா உன்னிடத்துல வந்து பிறக்க போறது தேவனுடைய பலனு, தேவனும் வந்து பிறக்க போறாரு, உனக்கு வந்து கல்யாணம் ஆகல, உனக்கு புருஷன், நீ கவலைப்படாத, உன்னிடத்துல இருந்து பெரிய காரியங்கள் நடப்பிக்கும் அப்படின்னு சொல்லும் போது உடனே இமிடியட்டா அந்த அம்மா என்ன பண்றாங்க, தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை கீழ்ப்படிந்து, இது வந்து நான் தேவனுக்கு அடிமை. அப்புறம் பாஸ்டர் பாருங்க, உடனே ஒரு கீழ்ப்படிதல், உடனே ஒரு அர்ப்பணிப்பு. அந்த அம்மா அர்ப்பணிக்கல, இல்ல அதெல்லாம் முடியாது, இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன், இது வந்து உலகத்துக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? அடுத்தது என்ன பண்ற, ஒரு கடவுள் ஒரு எலிசபெத்தோ, ஒரு எல்கானாவோ, இல்லை ஒரு மாரியம்மாவோ, இல்லை மேரியம்மாவோ, இல்லை ஒரு சுஜாதாவோ, இல்லை ஒரு ஏமலதாவோ, யாரெல்லாம் பரிசுத்தமா இருக்கிறோ அவன் அன்னைக்கு போயிட்டு இருப்பாரு. ஆனா இந்த மரியாளோ தன்னை அர்ப்பணித்ததுனால, தன்னை ஒப்பு கொடுத்ததுனால, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால, கவனிக்கிறீங்களா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அவளுடைய வயிற்றிலிருந்து ஒரு பெரிய மகிமை புறப்பட்டது. உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி ஒரு தேவனே அவள் சுமந்தா. அதுக்கு யாரு வழி உண்டாக்குச்சுன்னா அந்த மாதிரி வழி உண்டாக்குனாங்க, அந்த மாதிரி தான் தன்னை அர்ப்பணிச்சாங்க, அந்த மாதிரி தான் கீழ்ப்படிஞ்சாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. இன்னொரு மனுஷன் உங்க மத்தியில காண்பிக்க விரும்புகிறேன், பவுல் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாரு? 9:6 அப்போஸ்தலர் 9:6 எடுத்துங்க. பவுல் ஃபர்ஸ்ட் வந்து தேவனை வந்து இங்க பாருங்களேன், என்ன பாருங்க, அம்மா பாஸ்தலாம். பவுல் ஃபர்ஸ்ட் தேவனை துன்பப்படுத்திட்டு வந்தாரு. அப்புறம் தேவனே வந்து பிரதிட்சமான பண்ணார், அவருக்கு வெளிப்பட்டார். திடீர்னு வானத்தில் வந்து ஒரு ஒளி வந்து அவர் கண் இருளடைஞ்சு அவர் கண்ணில் சிதில் மாதிரி மூடி. அப்போ பாஸ்டர் படிங்க பாஸ்டர் 9:6 அப்போஸ்தலர் 9:6.
அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்றான். போதும். பிரதிச்சமான ஒரு காரியம் அங்க வெளிப்படும் போது பவுல் என்ன பண்றாருன்னா, முழங்கால் படிட்டு நடுங்கி திகைத்து, இப்ப நான் என்ன செய்யணும்? அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல். அப்போ பவுல் கீழ்ப்படிந்ததுனால, அர்ப்பணித்ததுனால, இன்னைக்கு இந்த வேதத்துல புதிய ஏற்பாடுல முக்காவாசி கொடுத்தது யாருன்னா பவுல் தான். முக்காவாசி தேவனுடைய வார்த்தை வெளிப்படுவதற்கு காரணமே பவுல் தான். பவுலை கொண்டுதான் இன்னைக்கு நம்ம வேதம் கையில வருது. பவுலை கொண்டுதான் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் அது நடைபெற்றுச்சுன்னா, ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு கீழ்ப்படிதல், தேவனிடத்துல கீழ்ப்படிததுனால, தேவனிடத்துல தன்னை ஒப்புக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு அவர் கேட்டதுனால, அவரை கொண்டு கர்த்தர் உலகத்திற்கே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குனார். முதல் காரியம், சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியவில்லை, ஆனால் கர்த்தர் சாமுவேலை அறிந்தார். அதுக்கு முதல் காரணம், சாமுவேல் இடத்துல சிறு பிள்ளையாய் இருக்கும்போது, வளரும் போது கூட தேவனுடைய சமூகத்துல வந்தான். அர்ப்பணிப்போடு தன்னை என்ன பண்ணான்? தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தான். அதுல ஃபர்ஸ்ட் காரணம் அர்ப்பணிப்பு. இரண்டாவது காரியம் பரிசுத்தம். சாமுவேல் சபையில தான் வளர்ந்தான். சாமுவேல் தேவனுடைய சமூகத்துல இருந்தான். அவன் மாத்திரம் இல்லை, நான் சொன்னேன். அந்த இடத்துல கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அதே தேவனுடைய சமூகத்துல கொஞ்சம் ஆட்கள் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு அவங்களுக்கும் இவருக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, பரிசுத்தத்துல ஒரு வித்தியாசம். அவங்களை காட்டிலும் சாமுவேல் தேவனுடைய சமூகத்துல பரிசுத்தமா வாழ்ந்தாரு. நீங்க பின்னாடி அதிகாரம் எடுத்து பாத்தீங்கன்னா ஏலியின் பிள்ளைங்க தான். ஆனா அவ்வளோ அக்கிரமம் அநியாயம் சபையில இருந்து செய்யறாங்க, செஞ்சிருந்தாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அந்த ஏலியின் மக்கள் செஞ்சாங்க. அவங்களும் பாஸ்டர் தான், ஆசிரியர்கள் தான். ஆனா சாமுவேல் அவர்களை காட்டில வித்தியாசமா இருந்தான். 2:26, 1 சாமுவேல் 2:26. அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது அழகா அழகா ஆரம்பிக்கும் பாருங்களேன். நான் படிக்கிறேன். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ, பாருங்க வசனம் எழுதி ஆரம்பிக்குது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் அப்படி சொல்ல, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ அப்படின்னா அந்த இடத்துல வேற ஒருத்தங்க இருக்கிறாங்க, வேற கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களை காட்டிலும் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ, இவங்களை போல இல்ல, இவன் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தான் அப்படின்னு சொல்ற. பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். அப்படி நடந்து கொண்டாராம் சாமுவேல். தேவனுக்கு பிரியமா நடந்து கொண்டாராம். தேவனுக்கு எப்படிங்க பிரியமா நடக்க முடியும்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 4-5 உதாரணம் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. தேவனுக்கு எப்படிங்க பிரியமா நடக்கிறது? டக்குன்னு சொல்லுங்க, டைம் போகுது. அப்ப நான் 9 மணி தான் முடிப்பேன், பரவாயில்லையா? வசனத்தை படிச்சு மத்தவங்களுக்கு சொல்லும் போது அது உண்மையா இருந்தா பண்ணிக்கலாம். சூப்பர், எனக்கு இது ஒண்ணு போதும். உண்மையா இருந்தாலே தேவனுக்கு பிரியமா இருக்கலாம் இல்ல? நல்ல ஒரு உதாரணம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து, அந்த பிள்ளையாண்டான் வளர்றான். அந்த இடத்துல இன்னும் 2-3 பேர் வளர்றாங்க. ஆனா இவனுடைய வளர்ச்சி வித்தியாசமா இருக்குது. இப்படி வளர்ந்தானா பரிசுத்தத்துல தேவனுக்கு உண்மையும் உத்தமமா நடந்தான். மீதி பேர் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சாங்க, அசுத்தமான காரியத்தை செஞ்சாங்க, தேவன் அருவருக்கத்தக்க காரியங்கள் செஞ்சாங்க. எங்க செஞ்சாங்கன்னா சபையில செஞ்சாங்க, எங்க செஞ்சாங்கன்னா வீட்டுல செஞ்சாங்க, எங்க செஞ்சாங்கன்னா அவங்க செய்யற வேலையில செஞ்சாங்க, அவங்க செய்யற தொழில செஞ்சாங்க, அவங்க நடந்துக்கிற எல்லா காரியங்களும் செஞ்சாங்க. ஆனா சாமுவேல் பிள்ளையாண்டானோ அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக உத்தமும் உண்மையுமாய் பரிசுத்தமாய் நடந்து கொண்டான். அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு? சாமுவேலை அறிந்தார். இன்னைக்கு நம்ம இடத்துல இருந்து ஏன் அநேக காரியங்கள் வெளிப்பட மாட்டேங்குது, பிரதிச்சயமா நடக்க மாட்டேங்குது, அபூர்வமான காரியங்கள் அப்படி வெளிப்பட மாட்டேங்குது? உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை. சபையில் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், சபை தானே, பாஸ்ட்டு கண்டுக்க மாட்டாரு. இன்னைக்கு பாஸ்ட்டுங்களே கண்டுக்க மாட்டுறாங்க. ஆள் வந்தால் போதும். ஒரு கீழ்ப்படிதல் இல்லை, தேவனுடைய சமூகத்தில் எப்படி உண்மையும் உத்தமமாக நடந்துக்க முடியணுன்ற சொல்லி கொடுக்கறது இல்லை, ஆசீர்வாதம். அப்புறம் என்னென்ன காரியங்கள்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. நான் எல்லாம் நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல.
ஆனால் பிரதர் சொன்ன மாரி உண்மையாய் உத்தமமாய் நடந்து தேவனுக்கு பயந்து தேவன் வெறுக்கிற காரியங்களெல்லாம் நம்ம உதாசீனத்தமாக தள்ளி விட்டுட்டு தேவன் எவைகளை விரும்புவாரோ, தேவன் எவைகளை தேர்ந்தெடுப்பாரோ அவைகளை நோக்கி போகிறது தான் பரிசுத்தமான வாழ்வு. நான் சொன்னேன், அந்த இடத்துல இன்னும் 2-3 ஆசாரிகள் இருந்தாங்க. அதில் சாமுவேலும் இருந்தான். ஆனால் சாமுவேல் தேவன் முன்பாக எப்படி நடந்தானா, பரிசுத்தமாக நடந்தான். அவர்கள் பரிசுத்தமாக நடக்கலை. ஆனால் கர்த்தர் அவர்களை அறியல. கர்த்தர் யார் அறிந்தார்னா சாமுவேல் அறிந்தார். அதனால தான் பிரதிட்சமான வெளிப்பாடு சாமுவேலுக்கு கிடைத்தது. இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்குங்க, கிடைக்காமலாம் போகவே போகாது. கர்த்தரை டைரக்டா நீங்க பேசலாம், முகமுகமா பார்க்கலாம், தேவனோடு இடைப்படலாம், தேவனோடு வாழலாம். எப்போ தெரியுமா? எல்லாவற்றிலும் தேவனுக்கு முன்பாக உத்தமும் உண்மையுமா இருக்கும்போது தான். அது எது வேணாலும் இருக்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்கள் வேலையாக இருக்கட்டும், உங்களுடைய ஊழியமாக இருக்கட்டும், எது இருந்தாலும் தேவனுக்கு பிரியமாக உத்தமமாக பரிசுத்தை பாதுகாத்து கொண்டால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இது உதாரணமாக பேதுருவை நான் சொல்லுவேன். அப்போஸ்தலர் 10:9-11 நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேதுரு தொடர்ந்து அவர் ஜெப வீரனாகவே இருந்தார். அவர் தேவனுடைய சமூகத்திலே இருந்தார். அதனால தான் அவர் ஞான திருஷ்டி அடைந்தார்னு போட்டிருக்கு அப்போஸ்தலர்ல. ஒரு ஞான திருஷ்டினா தெரியுமா? அநேக காரியங்கள் நம்ம கண் முன்னாடியே அவர் கடவுள் காட்டுவார். நடக்க போகிற காரியங்கள், நடக்காத காரியங்கள், தரிசனங்களை கடவுள் காட்டுவார். எப்படி காட்டுவார்னா, அப்படி எல்லாருக்கும் காமிச்சிட மாட்டார். எல்லாருக்கும் காமிச்சிட மாட்டார். பிரதிட்சமாக நீங்கள் தரிசனம்லாம் பார்க்கணுன்னா அதுக்கு உங்களுக்கு முதல்ல அர்ப்பணிப்பு வேணும், கீழ்ப்படிதல் வேணும், பரிசுத்தமான வாழ்க்கை என்ன பண்ணணும், நம்ம வாழணும். பேதுருக்கு கிடைச்சது போல. சரி, நேரம் போகுது. 2 காரியங்கள் சொன்னேன். சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான், ஆனால் சாமுவேலை கர்த்தர் அறிந்தார். அதுக்கு முதற் காரணம் சாமுவேல் தன்னை அர்ப்பணித்தான். 2வது காரணம், அங்கே பாவங்கள் அக்கிரமங்கள் பெருகியிருந்த காலத்திலும் சாமுவேல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் பாவத்தை விலக்கி, அக்கிரமத்தை விலக்கி, அநியாயத்தை விலக்கி பரிசுத்தமாய் வாழ்ந்தான். அதனால கர்த்தர் சாமுவேல் இருக்கார். 3வது காரியம், சாமுவேல் வசனத்தை தரித்தவனா இருந்தான். 1 சாமுவேல் 2:18 டக்குன்னு வாசிங்க. 2:18 பட்டுன்னு வாசிங்க. நான் முடிக்கிறேன் அதோட. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணநூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக, கேளுங்க கேளுங்க கேளுங்க, இங்க வரை இது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், கேளுங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செஞ்சான். அந்த காலத்துல ஆசிரியர்களுக்கு சணல் நூல் ஏபத்துன்னு ஒன்று போடுவாங்க. அது என்னன்னா, அந்த ஒரு பலகை மாரி அதுல போட்டு 7 விலை உயர்ந்த கற்கள் இருக்குமா, 12 விலை உயர்ந்த கற்கள் இருக்குமா. அந்த 12 விலை உயர்ந்த கற்கள் எதை குறிக்குதுன்னா, இஸ்ரேலுடைய அந்த கோத்திரங்களை, இஸ்ரேவேல 12 கோத்திரம் இருக்குல்ல, அந்த 12 கோத்திரத்தையும் என்ன பண்ணுது முன்குறித்து அந்த விலையுறந்த கல்லை அந்த ஏபத்துல தரிச்சு வச்சிருப்பாங்களாம். கேக்குறீங்களா? அந்த ஏபோத் என்பது இஸ்ரேலுடைய கோத்திரங்கள், 12 கோத்திரங்கள். அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, விலையுயர்ந்த அந்த வைரமும் அது மாதிரி விலையுயர்ந்த பொருளை அந்த ஏபோத்தை தரிச்சு வச்சிருப்பாங்களாம். தேவனுடைய சமூகத்துல ஆசிரியர்கள் போகும்போது அந்த மாட்டி என்ன பண்ணுவாங்க, தேவத்துல அந்த ஏபத்தை தரித்து கொண்டு போவாங்க. அப்ப சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணநூல் ஏபத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செஞ்சான். கர்த்தருக்கு முன்பாக சாமுவேல் ரெடி பண்ணி நிக்கிறானா, அந்த ஏபத்தை தரித்தின்னு போய் நிக்கிறான். அந்த 12 அந்த கல்லை போட்டு தரித்து போறான். அது வேதத்துல எதை குறிக்குதுன்னா, ஆசிரியர் எதற்கு அதை போடுறாங்கன்னா, தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு அந்த ஏபத்தை தரிச்சுப்பாங்களாம். முதல்ல சொன்னா, யாருன்னா இது மாதிரி இந்த தேசத்துல இப்படி நடக்குது, நல்லது நடக்குமான்ட்டு ஆசிரியர்கிட்ட கேட்பாங்க. அப்போ அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவாராம், அந்த ஏபத்தை தரிச்சு தேவனுடைய சமூகத்தில் போய் கேட்பாராம். அப்போ அந்த ஏபத்தை தரிச்சா தேவன் அந்த பதில் கொடுப்பாராம். அந்த ஆசிரியர் கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்களாம், ஆசிரியர்கள் சொல்லுவாங்களாம். இதை எங்க பார்க்கலாம்னா 1 சாமுவேல் 23:9 23:9 தாவீது சொல்றாரு. 6ல இருந்து படிக்கிறேன் கேளுங்க. அபிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார்
கோகிலாவில் இருக்கிற தாவீதினிடத்தில் தப்பி ஓடுகிற போது அவனிடத்தில் ஒரு ஏபத் இருந்தது. தாவீது கோகிலாவுக்கு வந்தான் என்று சவுல் அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அவன் ஐயா கண்ணாடி கொடுங்க. அவன் கதவுகளும் தாழ்பாலும் உள்ள பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். அடைப்பட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கோகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தான். தனக்கு 9 கவனிங்க. தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்தபோது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி ஏபத்தை இங்க கொண்டு வா என்றான். ஏபத்து எதுக்கு தாவீது கேட்கிறான்னா, சவுல் எனக்கு பொல்லாப்பு செய்ய போறான், இங்க வந்து என்ன பண்ணுவான், எனக்கு பொல்லாப்பு செஞ்சோம்னா செய்ய மாட்டான்ட்டு தேவனுடைய சித்தத்தை அறிவதற்காக என்ன பண்றான், அதை தரிச்சிட்டு போறான். அப்ப இந்த ஏபத்து எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு, தேவனிடத்துல ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆசாரியன் போனா அந்த ஏபத்தை தரித்து கொண்டு போகணும். அதனால்தான் நான் சொன்னேன் 1 சாமுவேல் 2:28 சாமுவேலின் பிள்ளையாண்டான் சணல் ஏபத்தை தரித்தவனா கர்த்தருக்கு முன்பாக பண்ணிட்டு செஞ்சான். ஏன் கர்த்தருக்கு முன்பாக அந்த ஏபத்தை தரிக்கணும்னா, எப்பொழுதும் தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ணணும், அவன் அறிஞ்சிட்டே இருக்கணும். எப்போதும் தேவனுடைய நோக்கத்தை அறிஞ்சிட்டு இருக்கணும். தேவன் என்ன சொல்லுவார், என்ன அந்த 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 உணர்வோடு இருக்கணும் தான் அந்த ஏபத்து. இந்த கிருபையின் காலத்துல நம்மளுக்கு எது ஏபத்துனா, வசனம் தான் ஏபத்து. எப்படி ஏபத்தை அறிந்து சாமுவேல் எப்போது தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நின்றுந்தானோ, நம்மளும் ஒவ்வொரு நாளும் வசனத்துல தான் நம்ம பண்ணணும், தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக போகணும். அதான் சங்கீதம் 1 சொல்லார என்ன சொல்லுது, இரவும் பகலும் பாருங்க, சிஸ்டர் அப்டேட்டா இருக்கிறாங்க. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து மனுஷன் பாக்கியவான். சாமுவேல் ஏபேத் என்கின்ற ஒரு காரியத்தை தரித்துக் கொண்டு தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக இருந்தா, இன்னைக்கு நம்ம வசனம் என்கின்ற அந்த ஏபத்தை ஒவ்வொரு நாளும் தரித்து தேவனுடைய சமூகத்துல நின்றுட்டே இருந்தாதான், அதன் மூலியமா தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்துட்டு இருந்தா, அந்த வசனம் தாங்க நம்மளுக்கு ஒரு பெரிய, நம்மளுக்கு தேவனுக்கும் சமூகத்திற்கு தேவனுக்கும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு இதுனா ஒரு பிடிப்பு எதுனா வசனம் தான். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானிக்கிறவர்களா இருக்கணும். இந்த வசனத்தை உள் மனதின் ஆழத்துல இருந்து நம்ம எப்பவுமே வசனத்தை தரிச்சிருக்கணுங்க, தரிச்சிருக்கணும். அதான் நான் பாடும்போது சொன்னேன்ல, எனக்கு வெள்ளிக்கிழமை ஒரு 4 வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனா எனக்கு ஒவ்வொரு விபத்து நடக்கும் போதும் வசனத்தை தான் எனக்குள்ள பேசிட்டு இருந்தது. உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். வசனம் சங்கீதம் 91. அப்போ இந்த வசனம்னா எப்படி எப்படி இருக்குன்னா, எனக்கு அது ஆடையா இருக்குது. தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக என்னை நிற்க வைப்பதற்கு இந்த வசனம் தான் எனக்கு ஒரு கருவியா இருக்குது. இது தேவன் கொடுத்த கருவி. அந்த கருவி எடுத்து தான் நான் பண்றேன். எப்பொழுது தேவனுடைய சமூகத்துல நான் நிற்கிறேன். சாமுவேல் ஏபத்தை தரித்தவனாய் எப்பொழுதும் அதுல போட்டிருப்பாருங்க, தேவனுடைய சமூகத்துல இருந்தான். நீங்க வசனத்தோடு நீங்க தேவனுடைய சமூகத்துல இருங்க. வசனம் தான் உங்களுக்கு ஒரு கீ. வசனம் தான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையா மாறணும். வசனம் தான் உங்களுக்கு ஒரு உயிரா மாறணும். வசனம் தான் உங்களுக்கு எல்லாமே மாறணும். அப்படி மாறும்போது அந்த காரியத்தை சாமுவேல் செஞ்சால்தான் சாமுவேலை கர்த்தர் அறிந்தார். நான் முன்னாடி உங்களை ஒரு கேள்வி கேட்டேன், அபூர்வமா பிரதிச்சயமா நம்ம தேவனை சந்திக்க முடியுமா, தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமா, நம்மளால அபூர்வமா பிரதிச்சயமா அநேக வெளிப்பாடான காரியங்களை செய்ய முடியுமா? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? எப்படி முடியும்? 3 காரியங்கள் சொன்னேன். சாமுவேலை வைத்து 3 காரியங்கள் சொன்னேன். தன்னை அர்ப்பணிப்பு. தேவனிடத்தில் உங்களை அர்ப்பணிங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்யணும், என் ஊழியம் பெருகணும், இது என்னுடைய ஊழியம், இது கர்த்தருடைய ஊழியம், கர்த்தர் என்ன பயன்படுத்தணும், என் குடும்பத்தில் என்ன பயன்படுத்தணும், கர்த்தர் என் ஊர்ல என்ன பயன்படுத்தணும், கர்த்தர் என் வேலை செஞ்சல என்ன பயன்படுத்தணும், கர்த்தர் இந்த உலகத்திலே என்ன பயன்படுத்தணும்னா அர்ப்பணிப்பு முக்கியம். 2வது பரிசுத்தம் முக்கியம். இந்த உலகத்துல எல்லாரும் வேறு விதமா இருப்பாங்க. ஆனா கர்த்தர் அறிந்தவர் நீங்களும் நானும், அவர் என்ன உங்களுக்கும் எனக்கும் என்ன நோக்கமும் திட்டமிட்டு அதன்படி தான் வாழணும். எல்லாரும் எப்படினா வாழ்ந்தலாம். 2வது பரிசுத்தம். 3வது வசனத்தை நீ ஆயுதமா தரித்துக் கொள்ளணும். வசனத்தோடு தான் எப்பவுமே தேவனுடைய சமூகத்துல நிற்கணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தை நீ தியானிச்சு ஆகணும், ஆராய்ஞ்சு ஆகணும். இன்னைக்கு அநேகருடைய வீட்டுல வசனம் ஒரு காட்சி பொருளா இருக்குது. இந்த வேதம் ஒரு காட்சி பொருளா இருக்குது. இந்த வசனம் யாருடைய உள்ளத்துல இல்லை.
யாருடைய இருதயத்திலும் இல்லை. வசனம் இருதயத்தில் இருக்கணும். வசனம் உன் இருதயமாக பலகையில இருக்கணும். சாமுவேல் எப்பொழுது தேவனுக்கு முன்பாக ஏகோதை தரித்து கொண்டவனா நின்னான். அதனால தான் கர்த்தர் அவனை அறிந்திருந்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும்னா, நீங்க பிரதிட்சமா அவருடைய வார்த்தையை கேட்கணும்னா, உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும்னா, அடையாளங்கள் நடக்கணும்னா, உங்க மூலியமாவே நடக்கணும்னா, சாமுவேலை போல ஒரு வாழ்வு நம்மளுக்கு வேணும். உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களை அர்ப்பணிப்பீங்களா? பிரதர், எனக்கும் ஆசையாக தான் பிரதர் இருக்குது. எனக்கும் ஆசையாக இருக்கு. நான் தேவனோட முகமுகமாக பேசணும். நான் தேவனோட உறவாடணும். நான் தேவனிடத்துலேருந்து அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ளணும். தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொள்ளணும். சுகம் பெறுகிற வரத்தை பெற்றுக்கொள்ளணும். அநேகருக்கு நான் புரோஜனமாக இருக்கணும், பயனுள்ள பாத்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, இதெல்லாம் கண்ணை மூடுங்க, எழுந்து நில்லுங்க. யாரெல்லாம் விரும்புறீங்க சொன்ன பாருங்க, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற